மாநகரம் எங்கேயும் எப்போதும், வில்லம்பு, வானம், தமிழுக்கு எண் 1 அழுத்தவும். இந்த எல்லா படங்களும் ஹைப்பர்லிங்க் படங்கள். ஹைப்பர்லிங்க்னா வெவ்வேறு கேரக்டர்ஸ் வெவ்வேறு கதைக்களத்தில் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரு புள்ளியில சேர்றது தான் ஹைப்பர்லிங்க் படம். இந்த ஹைப்பர்லிங்க் படங்களுக்கெல்லாம் ஒரு காட்ஃபாதர் மாதிரி படம் தான் அமரோஸ் பெரோஸ். 2000ல வெளிவந்த இந்த படத்தை அலிஜாண்ட்ரோ இன்னரிட்டோ டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இது அவருடைய முதல் படம். அவருடைய அடுத்த படமான 21 கிராம்ஸ் 2003லையும், பேபிள் அப்படிங்கிற படம் 2006லையும் ரிலீஸ் ஆச்சு. இந்த எல்லா படங்களும் ஹைப்பர்லிங்க் படங்கள் தான். இந்த 3 படத்தையும் சேர்த்து அவர் டெத் ட்ரையாலஜி அப்படின்னு பேர் வச்சிருந்தார். நாம இப்ப அமரோஸ் பெரோஸை பத்தி பார்க்க போறோம். முதல் எபிசோட்ல தான் அண்ணன் அவன் ஒய்ஃபை குடும்பப்படுத்துறத பார்த்து அவங்க மேல பரிதாபப்பட்டு லவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அவன் தான் கிட்ட இருக்கிற நாயை சண்டைக்கு அனுப்பிச்சு அதன் மூலியமா வரக்கூடிய காசை வச்சு குடும்பத்தை பாத்துக்கிறான். அடுத்த எபிசோட் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 குழந்தைங்க. அந்த ஹஸ்பண்ட் ஒரு பிசினஸ் மேன். அந்த பிசினஸ் மேனுக்கு ஒரு மாடல் மேல ஒரு லவ், அதனால அவர் குடும்பத்தை பிரிஞ்சு வராரு. 3வது எபிசோட் ரோட்டோரமா ஒரு பிச்சைக்கார மாதிரி தோற்றம் அளிச்சுக்கிட்டு கொலைகள் செய்யற ஒருத்தர் பிரிஞ்சு பொண்ண தன் பொண்ணு கிட்ட பேசணும்னு ஆசையில இருக்கிறாரு. இந்த 3 கதைகளும் ஒரு ஆக்சிடென்ட் மூலியமா எப்படி இணையுதுங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. டெத் ட்ரையாலஜி படங்கள்லயே ரொம்ப நேர்த்தியா இருக்கக்கூடிய படம் அமரோஸ் பெரோஸ் தான். ஏன்னா மெக்சிகோவுடைய நிலப்பரப்பையும் கலாச்சாரத்தையும் ரொம்ப அழகா பிரதிபலிச்சிருப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாம ஹைப்பர்லிங்கை கதைக்காக சேர்த்திருப்பாங்களே தவிர அதை ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா சேர்த்திருக்க மாட்டாங்க. சில வருஷம் கழிச்சு மணிரத்னம் எடுத்த ஆயுத எழுத்தும் ஹைப்பர்லிங்க் படம் தான். அந்த படத்திலையும் 3 வெவ்வேறு கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தங்களுடைய கதையை தான் ஒரு மைய புள்ளியில இணையும். அமரோஸ் பெரோஸுடைய ஹெவி இன்ஸ்பிரேஷன் ஆயுத எழுத்துல தெரியும். அமரோஸ் பெரோஸுடைய 3 எபிசோடும் வெவ்வேறு கிளாஸ்கள்ல இருக்கக்கூடிய ஒருத்தங்களுடைய கதை தான். ஆனாலும் ஒவ்வொன்றுமே ஒரு தனி அழகு அம்சத்தோட இருக்கும். 3 கதையிலையும் நாய்களை மெட்டஃபரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கதையில இருக்கக்கூடிய நாய்களும் அவங்களுடைய கேரக்டரை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் அவங்க பண்ற தவறுகளுக்கு அவங்களுக்கு பே ஆஃப் கிடைக்கிற மாதிரி ஒரு சீனும் படத்துல வச்சிருப்பாரு. இதுல நான் ரொம்ப ரசிச்ச எபிசோட், அந்த பிச்சைக்கார மாதிரி வரக்கூடிய ஒருத்தர் நிறைய நாய்களை தான் குழந்தைகள் மாதிரி வளர்த்துட்டு இருப்பாரு. அந்த நாய்களை எல்லாம் முதல் கதையில வரக்கூடிய நாய் கொல்லும் போது தன்னுடைய தவறுகள்லாம் புரிஞ்சு அவர் மாறி போகிறத ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க. இந்த சூப்பரான படத்தை லயன்ஸ் கேட் OTTல நீங்க பார்க்கலாம். டெத் ட்ரையாலஜியோடைய அடுத்த 2 படமான பேபிளும் 21 கிராம்ஸும் சீக்கிரமா ரிவ்யூ பண்ண போறேன். அந்த ரிவ்யூ வீடியோஸ் உடைய லிங்கை இந்த வீடியோல ஆட் பண்றேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.